கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவரை கொடூரமாக கொண்டவர்கள் சுதந்திரமாக சுற்றுகின்றனர். தங்களது மகள் சகோதரிகளுக்கு இதுபோன்ற நிலை ஏற்பட எந்த நாகரிக சமூகமும் அனுமதிக்காது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை. புத்தகங்களை படிப்பதால் மட்டும் வருவது அல்ல அறிவு, பகுத்தறிவு மூலம் வளர்வதுதான் அறிவு. அறிவை வளர்த்துக் கொள்ள மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி அறிவுரை. மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்தாலும் ஊழியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்க நடவடிக்கை. ஆசிரியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. ஆவின் பால் பொருட்களை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை. மனித விபத்துகளை தடுக்க ஆவின் பொருட்களை தயாரிக்க தானியங்கி இயந்திரங்கள் அறிமுகம் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம். சட்ட விரோத பணிப்பரிமாற்ற வழக்கில் ஜெகத் ரட்சகனின் சுமார் 89 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம் என அமலாக்கத்துறை தகவல். தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளும் இயங்கும். ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுவுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பு கடும் எதிர்ப்பு. பொன் மாணிக்கவேலுவை கைது செய்து விசாரணை நடத்தினால்தான் உண்மைகள் வெளிவரும் என சிபிஐ தரப்பு வாதம். அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பிரெஞ்சு உள்ளிட்ட சர்வதேச மொழிகளை பயிற்றுவிக்க திட்டம். பிரான்ஸ் தூதரகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த சென்னை மாநகராட்சி. நாடு முழுவதும் 12 தொழிற்பேட்டை நகரங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல். மத்திய அரசு அறிவித்துள்ள 12 தொழிற்பேட்டை நகரங்களில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் காரைக்குடி, கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 நகரங்களில் FM ரேடியோ சேவைக்கு ஒப்புதல். தாய்மொழியில் உள்ளூர் செய்திகளை அதிகரிக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக தனியார் FM ரேடியோ சேவைகளுக்கு ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.